எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜாதகத்தில் கன்னி லக்னம், கன்னி ராசி, இந்த ரெண்டு லக்னமும் ராசியாக இருப்பவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும். இந்த லக்னம் ராசி ரெண்டு பேருக்கும் புதன் தான் அதிபதியாக இருப்பார், புதன் தான் கடவுள். இந்த ரெண்டு பேருக்கும் ஜாதகத்துலேயும் இந்த கன்னி லக்ன ராசிக்காரங்களுக்கும் சரி, இல்லை கன்னி ராசி கன்னி லக்னம் தனித்தனியாக இருக்கிற ஒரே கன்னி லக்ன ராசி ஒரே ராசி இருப்பாங்க. சில பேர் கன்னி லக்னமாக இருப்பாங்க, ராசி வரையாக இருப்பாங்க. இது அவங்களுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இப்போ கன்னி லக்ன கன்னி ராசி ரெண்டுத்துக்கும் இந்த பலன் பொருந்தும். புதன் ஜாதகத்தில் இந்த லக்னம் ராசிக்கு அதிபதியாக இருப்பார். இந்த லக்னம் ராசிக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக இருப்பார். ரெண்டுக்கும் 9ஆம் இடம், குடும்பஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கிறதால இந்த கன்னி லக்ன ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் நன்மையை செய்யக்கூடிய கிரகம். செவ்வாய் 3க்கும் 8ஆம் இடம், 3ங்கிறது வீரிய தைரியஸ்தானம் சொல்லக்கூடியது. 8ஆம் இடம் அஷ்டமாதிபதிங்கிறது சடன் சேஞ்ச், சடனான துக்கங்களை கொடுக்கக்கூடிய காரகம். அது நம்ம வாழ்க்கையில் துக்கங்களை தரக்கூடிய இடம். ஸோ 3க்கும் 8ஆம் இடம் உடைய செவ்வாய் இந்த கன்னி லக்ன கன்னிராசிக்காரங்களை கெடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். செவ்வாய் இவங்க எப்போதுமே சொத்து நிலபலங்கள் வீடு வாங்கும்போது இவங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தி வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அந்த செவ்வாய் சொத்துக்கான கடவுளாக இருக்கிறதால, நிலத்துக்கான கடவுள் பூமிக்காரகன்னு சொல்கிறதால, ஸோ நீங்கள் செவ்வாயோட தசையோ புத்தியோ வரும்போது கவனம் அதிகமாக தேவை. அதேமாரி குரு ஜாதகத்தில் 4க்கும் 7 குடையவன். குரு பொதுவாக கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு யோகத்தை நிறைய செய்ய மாட்டார். அவர் மாரகாதிபதி, 2வது கேந்திர தோஷமும் பெறுவார். அதனால் கன்னில கன்னிராசிக்காரங்களுக்கு குரு ஜாதகத்தில் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தால் நன்மை செய்வார். அது இல்லாமல் திரிகோண ஸ்தானத்தில் 1, 5, 9 இருந்தால் மிகுந்த நன்மை செய்வார். பொதுவாக ஜாதகத்தில் குரு சுபகிரகம் என்பதால் கெடுபலன் பெருசாக இருக்காது, ஆனால் யோகங்கள் கம்மியாக இருக்கும். சுக்கிரனை விட குரு யோகத்தை கம்மியாக தான் செய்வார் குரு தசாபதி காலங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு. ஆனால் ஒருவேளை ஜாதகத்தில் குரு மறைந்தார்னா குரு அதிக நன்மையை செய்வார். ஏன்னா குரு கன்னில கன்னிராசிக்காரங்களுக்கு மாரகாதிபதியாக செயல்படுவார். அதனால் குரு மறைந்து பலன் தருவது மிகுந்த யோகத்தை செய்யும் கன்னிராசி கன்னிலக்கணக்காரங்களுக்கு. சனி யோகாதிபதி, முக்காபங்கு யோகாதிபதி 6ஆம் அதிபதியாக வரதால் அவரும் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தாலும் நன்மை செய்வார். திரிகோணத்தில் இருக்கிறத விட கேந்திரஸ்தானத்தில் இருந்தார்னா மிகுந்த நன்மை அதிகமாக செய்வார் ஜாதகத்தில். ஸோ நீங்கள் இப்போ அடுத்தது ஜாதகத்தில் கன்னி லக்னம் லக்னாதிபதி அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா புதன் தான். ஸோ கன்னிராசி கன்னிலக்னக்காரங்களுக்கு புதனே 2 ஆதித்யம் கொண்டிருக்காரு. அவரே செல்ஃபாக, அதாவது ஜாதகரோட லக்னத்துக்கும் கடவுள், அவர் ஜாதகரோட தொழில் அமைப்புக்கும் அவர் தான் கடவுள். அவர் எப்படி இருக்கும் ஜாதகத்தில்னா திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. கேந்திரத்தில் இருந்தால் அவர் சூரியனோட எப்போதுமே இயற்கையாக இருக்கும். சூரியனோட சேர்ந்தால் மிகுந்த நல்லது. சூரியன் கன்னி லக்னக்காரங்களுக்கு